சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் பயிரிட்ட சோளம் கருகி அப்பகுதி விவசாயிகள் பெரும் இழப்பை எதிர்கொண்டுள்ளனர். கருகி காய்ந்து போய் நிற்கும் இந்த சோள பயிர்கள் காட்சியளிக்கும் ஊர் சேலம் மாவட்டம் மணிவிழுந்தான். பயிரிட்டு உரமிட்டு மழைக்காக காத்திருந்த நிலையில் நீராதாரங்கள் அனைத்தும் பொய்த்து போனதில் பெரும் இழப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். மணிவிழுந்தாங்க ஏரிக்காரங்க கீழே மக்காசோளம் பூராமே எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து மழையே இல்லை, ஊனதோடு சரி தான். அப்புறம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தது, அப்புறம் மழையே இல்லாத போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20,000-30,000 பக்கமாக செலவாயிருக்கு. ஓட்டினதுலேருந்து உரம் வச்சதுலேருந்து உரம்லாம் வச்சுட்டோம். உரம் வச்ச முன்னாடி கருத்து வர்றதுக்குள்ளே உரம் சுடிங்கிடுச்சு. நீர் பற்றாக்குறையால் நெல் சாகுபடியில் இருந்து சோள சாகுபடிக்கு சென்ற நிலையில் தற்போது அதற்கும் நீர் வழங்கும் நிலையில் ஆழ்துளை கிணறுகள் இல்லை என கூறுகின்றனர் விவசாயிகள். இத்தகைய பேரிழப்புக்கு காரணம் மழை பொய்த்து போனது மட்டுமன்று, குறைந்த அளவு பெய்த மழை நீரையும் சேமிக்க ஏரி குளம் போன்றவை தூர்வாரப்படாததே என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏரி பாசனம் தண்ணி இருந்தது, இப்போ ஏரியில் தண்ணி இல்லை. தூர்வாரி கொடுத்துருந்தாக்கா ஏரியில் தண்ணி பிடிச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மழை மாதிரியும் இல்லை. அந்த காரணத்தினால ஏரியில் தண்ணி இல்லாத காரணத்தினால கிணறுக்கு தண்ணி வசதி கம்மியாக போச்சு. கம்மியாக போன காரணத்தினால எங்களுக்கு எல்லாம் விவசாயிகளுக்கு ரொம்ப ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. இப்போ ஒரு ஏக்கராவுக்கு 20 மூட்டை 25 மூட்டை நாங்கள் சோளம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ 4 மூட்டை தான் வருது. தற்சமயம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் சரியாக அடையாளம் கண்டு காப்பதோடு அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு அங்குள்ள சீமை கருவை மரங்களை அகற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக மோகன்ராஜ்.